ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி என்ன 11:24. வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விக்கி டாக்கி. இன்றைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட்டு தான். ஒரு கண்டென்ட்டும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. என்ன ஏது பண்ணலாம் அப்படின்னு ஒன்றுமே தோணவும் மாட்டேங்குது. சரி, கன்சிஸ்டன்சியாக ஒன்று போடணுமே. கன்சிஸ்டன்சி இஸ் கீ டு சக்ஸஸ். அதனால் அந்த கன்சிஸ்டன்சியை கீப் அப் பண்ணுறதுக்காக வீடியோ போடலான்னு பார்த்தா ஒரு கண்டென்ட்டும் வர மாட்டேங்குது. அப்புறம் என்ன வீடியோ போட அப்போ என்ன மயிருக்கீங்க? ஓகே, வெல்கம் மக்களே. திஸ் இஸ் விக்கி டாக்கி. வெல்கம் டு another வீடியோ. பலவரம் பேசாமல் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். அதாவது இன்றைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போட்ட கமெண்ட் அண்ட் ரிவ்யூவோட எபிசோட் 2. அது எபிசோட் 1, இது எபிசோட் 2. அதாவது இது ஒரு சீரியஸில் இது ஒரு சீரியஸாகவே ஆரம்பித்ததே சீரியஸ் தான். அப்படி ஒரு சீரியஸாகவே போயிடலாம். இது எபிசோட் 2, கமெண்ட் அண்ட் ரிவ்யூ எபிசோட் 2. அதுதான் இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோமா? எனக்கு வேறு வழி தெரியல மக்களே. இந்த கண்டென்ட்டை விட்டாலும் வேறு வழி தெரியல. ஏன்னா கன்சிஸ்டன்சி இஸ் கீ டு சக்ஸஸ். அதனால் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக இந்த கண்டென்ட்டை எடுத்து பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு புது கண்டென்ட்டு நான் உங்களுக்கு தருவேன். சரி, ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோமா? இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா உங்களுக்கே தெரியும், கமெண்ட் அண்ட் ரிவ்யூன்னு. இந்த கமெண்ட் அண்ட் ரிவ்யூ முதல்ல பார்த்துருப்பாங்க, உங்களுக்கு புரியும். இப்போ மறுபடியும் சொல்கிறேன். என்னென்னா, நான் ஒவ்வொரு வீடியோக்காக போய் கமெண்ட் பண்ணியிருப்பேன். அந்த கமெண்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறேன். அதுதான் இன்றைக்கான கண்டென்ட்டு. இதுக்காகவே கமெண்ட் பண்ண போல் கண்டிப்பாக கிடையாது. இதுக்காக நான் கமெண்ட்டுக்கு பண்ண கிடையாது. நான் எனக்கு என்னென்ன தோணுதோ ஒரு வீடியோவை பார்த்து அந்த ரீல்ஸில் வேலை பழப்பு இல்லாமல் என்னென்ன தோணுதோ அதை நான் கமெண்ட்டாக பண்ணுவேன். அதை தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஆனால் வீடியோ கண்டென்ட்டுக்காக நான் கமெண்ட் என்றைக்குமே பண்ண மாட்டேன். இதை கமெண்ட் பண்ணால் நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு நான் கமெண்ட் பண்ணவே கிடையாது. இது நான் யதார்த்தமாக என் மனசில் என்ன தோடுதோ ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் அகென்ஸ்டாக ஒரு வீடியோ இருக்குன்னா என்னோடய கருத்தை நான் அதில் பதிவிடுவேன். அதை நான் உங்களுக்கு ரிவ்யூவாக பண்ண போகிறேன். இதுதான் தவிர இதுக்காக கமெண்ட் போய் பண்ணிவிட்டு இது ஒரு கண்டென்ட்டாக போடலை. அவ்வளோ மானக்கட்டு இருந்தால். ஆனால் அவ்வளோ மானக்கட்டு போயிடலாம் தெரியல. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே. ஆனால் இது புதுசாக இருக்கு. ஓகே, கன்னடக்குள்ளே போயிடுவோமா? திஸ் இஸ் கமெண்ட் அண்ட் ரிவ்யூ பார்ட் 2. போன வீடியோவில் அண்ணே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஹெட்செட் நல்லா இருக்குடா, குர்ரா படம் பார்த்துட்டு தரேன் அப்படின்னாரு. உனக்கு இல்லாத நான் எடுத்துக்கினேன், நான் தரேனே. நம்ம இதோ உங்களுக்காக தம்பி, ஹெட்செட் நல்லா இருக்குடா, கொடுடா, படம் பார்த்துட்டு தரேன், இதோ உங்களுக்காக. இப்படி தான் அந்த இதோ உங்களுக்காக இதை வீடியோலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்கள ஒரு தாட்டி ட்ரோல் பண்ணி வீடியோ போடலான் இருக்கேன். அவங்களெல்லாம் அடித்தே ஆகணும். எனக்கு இருக்கிற வன்மம்லாம் தீர அவங்கள அடித்தே ஆகணும். அந்தளவுக்கு வன்மமாக இருக்குது அவங்க மேலே. ஒன்றுமே இல்லை, இவங்களும் வேலை மெனக்கட்டு போய் கமெண்ட் பண்ணுறாங்க பாரு. அந்த புண்டமனை ஃபஸ்ட்டு வெட்டணும்டா. அவங்கெல்லாம் பார்த்தாலே அப்படி இரிட்டேட்டிங், ஜோக்கர் நீங்கள்லாம். சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. உங்களை பேசினாலே சிரிப்பு புண்டை தாண்டா வருது, கோவ புண்டையா வருது. உங்களை பார்த்தாலே ஜோக்கர் புண்டை தான் நீங்களா. இதோ உங்களுக்காக. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே என்ன கமெண்ட் பண்ணியிருக்கேன்றதை காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ. திரும்ப பார்த்து திரும்ப பேசி திரும்ப காதல். யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருங்க?
டேய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? வேணாம்டா ஏய் வேணாம்டா 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 பஞ்சாயத்து நடக்கட்டும் பயப்படாத பயப்படாதா मेरा नाम अब्दुल रघुमान मेरा नाम अब्दुल रघुमान मेरा नाम अब्दुल रघुमान அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார் காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்த காதல் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் மாச்சு மழை பெய்யுது. என்ன மனுஷன்? ஓகே, இதுதான் அந்த வீடியோ. இதுக்கு நான் என்ன கமெண்ட் பண்ணேன்னா காமிக்கிறேன். டோன்ட் பாடி ஷேமிங் அதர்ஸ் ப்ரோ. அதுக்கு எத்தனை லைக் அப்படின்னா 79 லைக். உண்மைதான் மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2-3 பேர்த்த பாடி ஷேவிங் பண்ணியிருப்பார். அந்த பல் ஏற்றிருக்கிறது, யார் ஷேவிங் பண்ண மலைக்குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்றது, இன்னும் 2-3 பேர்த்த பாடி ஷேவிங் பண்ணியிருப்பார். ஸோ ஒருத்தனை வந்து ஒரு வீடியோ வந்து அவனோட பர்மிஷன் இல்லாமல் அவனை வீடியோ எடுக்கிறதே தப்பு. அது இல்லாமல் வந்து அவனை பாடி ஷேமிங்கிறது ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக பாடி ஷேமிங் அப்படின்றது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத குற்றம். எப்படின்னா ஒருத்தன் எந்த தப்புமே பண்ணிக்க மாட்டான், அவன் குண்டாக இருக்கேன் அப்படின்ற காரணத்துக்காகவே அவனை கலாய்க்கிறதுன்றது எந்த வகையில் நியாயம்? யாருமே பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. நம்மளை வந்து அதையும் கடந்து தான் வந்திருப்போம். நம்ம கூட இருக்கவங்கள பண்ணியிருப்பாங்க, நம்மளையும் பண்ணியிருப்பாங்க, என்னையும் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொன்னால் என்னையும் பண்ணியிருக்கேன், ஆளும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். ஸோ பாடி ஷேமிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத குற்றம், அது வந்து ஒரு க்ரைம். அதனால் யாருக்குமே அதை பண்ணாதீங்க. எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு சின்ன பிள்ளை இருக்குது. அந்த சின்ன பிள்ளையில வந்து நல்லா சிரிக்குது. அந்த சிரிக்கும்போது வந்து பல்லு நல்லா ஈன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளை பல்ல பாறேன் என்ன இப்படி சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணும்போது அந்த பிள்ளை மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அது கடைசி வரைக்குமே அது வந்து பல்ல தெரிகிற மாதிரி சிரிக்கிறதுக்கே யோசிக்கும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் யாருமே பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு பெயினான ஒரு விஷயம். அதாவது என்ன சொல்கிறது, ஒருத்தன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான். அவன் குண்டாக இருக்கான் அப்படின்றது அவன் தப்பே கிடையாது. அவனோட ஜெனட்டிக், அதனால் வந்து அவன் குண்டாக இருக்கான். ஒருத்தன் ஒல்லியாக இருக்கான், அது அவன் தப்பே கிடையாது. அவனோட ஜெனட்டிக், அதனால் ஒல்லியாக இருக்கான். ஒருத்தர் குட்டையாக இருக்கான், அதுதான் அவனோட ஜெனட்டிக், அதனால் அது அவனோட தப்பு கிடையாது. அது வந்து உன்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு கேளிக்கை பொருளாக பார்க்குறது வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அதனால் அப்படி இருக்கவங்கள்ட்ட நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் காமெடி பண்ணாதீங்க. சந்தானம் பண்ணுற மாதிரி அதை வச்சு நீங்கள் காமெடி பண்ணுங்க. சந்தானம் காமெடியில் எல்லாமே பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முக்கால்வாசி காமெடி பாடி ஷேமிங் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். முத்துன மூஞ்சி அப்படின்றது நிறையா பாடி ஷேமிங் சந்தானம் காமெடியில் இருக்கும். அதனால் பாடி ஷேமிங்கிறத தயவுசெய்து பண்ணாதீங்க, யாருக்குமே தெரிஞ்சே பண்ணாதீங்க. ஸோ டோன்ட் பாடி ஷேமிங் அதர்ஸ் ப்ரோ. அதுக்கு வந்து லைக் 79. அடுத்த வீடியோ இது வந்து ஃபஸ்ட்டு போர்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல் வீடியோ வந்து வேறு வீடியோ, ஆனால் நான் கமெண்ட் பண்ணது வேறு வீடியோ. கீழே இருக்க கமெண்ட்டும் அந்த மாதிரி நான் பண்ண கமெண்ட்டு மாதிரி தான் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்புறம் நான் என்ன கமெண்ட்டுன்னு சொல்லி காமிக்கிறேன். இதோட இந்த வீடியோ போதும். கமெண்ட் என்ன அப்படின்னு பண்ணேன் அப்படி பார்த்தேன்னா, இந்த வீடியோ வந்து அஜித் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ப்ரோ வைப் பண்ணுற வீடியோ. ஸோ கமெண்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த டான்ஸ் ஆடுற பிள்ளை அர்ச்சனான்னு தெரியாத வரைக்கும் நல்லா இருந்துச்சு, தெரிஞ்சது எரிச்ச முடியாது.
ஃபேக்ட் தான் மக்களே. நீங்களே அந்த வீடியோ பாருங்கள், ஒன்றும் இல்லை, நீங்களே அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கே எவ்வளோ அர்ச்சனான்னு தெரியாத வரைக்கும் இது வந்து ஒரு வேறு பிள்ளை, வேறு பொண்ணு, ஒரு என்ஜாய் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அர்ச்சனான்னு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட வன்மம் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு உச்சத்துக்கு மட்டும் போகுது மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள். நான் சொல்லலை என்னடா எனக்கு உண்மையிலே என்னென்ன தெரில. அர்ச்சனா கண்டாலே எப்படி இரிட்டேட்டிங் முடியாது. அர்ச்சனா மக ஒருத்தி இருக்கா, ஐயோ அது ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். அவ்வளோ மெச்சூரிட்டியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு மெச்சூரிட்டி தான் பேசும், நான் ஒன்றும் சொல்லலை. அது பேசுனது வந்து ஒரு மெச்சூரிட்டியான விஷயந்தான், அதை நான் ஒன்றுமே சொல்லலை. பட் வந்து என்ன சொல்கிறது, அந்த மெச்சூரிட்டியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதோட சைல்டுஹுட்டு லைஃபே அது இழந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்தந்த வயசில் என்னென்ன வேணுமோ அதுதான் அந்தந்த வயசில் அதாவது பண்ணால் தான் அது க்யூட்டு. அந்த வயசை விட்டுட்டு நான் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுறேன்ற பேரில் ஒன்று பண்ணால் அது பேர் க்யூட்டு கிடையாது. அது நம்ம பத்தவங்களுக்கு வெறுப்பு தான் உண்டாகும். அப்படி இருக்கும்போது இவளை பார்த்தாலும் வெறுப்பு தான் ஆகுது, மகளை பார்த்தாலும் வெறுப்பு தான் ஆகுது. என்னன்னே தெரில. அர்ச்சனா மேலே அவ்வளோ வெறுப்பு. கீழே இருக்க கமெண்ட் அதுக்கு மேலே அல்டிமேட்டான கமெண்ட் என்னென்னா, அந்த அர்ச்சனா ரியாக்ஷன் பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. ஃபேக்ட்டு கமெண்ட், அஜித்தே கடவுளே கடவுளே அஜித்தே. என்னடா கடவுளே அஜித்து, விடாமுயற்சி அப்டேட். ஒரு அப்டேட் கெட்டது ஒரு குத்தமாடா. அந்த பைபாஸை போட்டுடுறாங்க, ஆகுனா அந்த பைபாஸை போட்டுடுறாங்க. ஏதோ பாத யாத்திரை போன மாதிரி பின்னாடி ஒரு ஏகே ஒப்பாசிட்டி கம்மியாக போட்டு இவங்க காஸ்ட் அண்ட் க்ரீவை இவங்க எதுவும் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட இமேஜை போட்டு இதுதான் அப்டேட் இருந்தால் வச்சுக்க, எடுத்துகிட்டு இதாண்டா அப்டேட்டு, உனக்கு இதுதான் அப்டேட்டு, கடவுள் வா கண்டிப்பா அப்படின்ற மாதிரி அப்டேட்டை கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் கொடுக்காமலே இருந்திருக்கலாம்டா. இது ஒரு அப்டேட்டாடா சாட்டுக்கு பேசாமல் கோட் அப்டேட் ஆச்சு நல்லா இருக்குடா. கோட் அப்டேட், கோட் ட்ரெய்லரை பார்த்து நான் வியந்துட்டேங்க. ட்ரெய்லர் அப்பா நான் பண்ணுறேன்ப்பா, சொல்லு நான் பண்றேன், நான் போறேன் மாத்தேர சும்மா. அடுத்த வீடியோவில் அடுத்த மீம், சரியான மீம், எனக்கு பிடிச்ச மீம். என்ன மீம்னு நீங்களே பாருங்கள். ஓகே சொல்லிட்டாரு, படம் பிளாக் பஸ்டர். ஆமாம் அவர் பெரிய புண்டை. இது எந்த படத்துக்கு போட்டது அப்படின்னா அது என்னது இந்தியன் 2 எப்படியாப்பட்ட படம்டா டி இந்தியன் 2, நல்ல படம்டா. அண்ணே வணக்கண்ணே. அவருக்கு எங்கே வணக்கம் வைக்கிறீங்க, அது வாங்க அவர் இந்தியன் படத்தையே தேட்டரில் பார்த்தவருங்க அப்படின்ற மாதிரி என்ன கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்களே பாருங்கள். அதானே சும்மா லோக்கின்னு சொம்படிச்சுக்கிட்டு இதற்கான லைக்கு நான் இவ்வளோ வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதில் ஒன்றும் பெருமை இல்லை, பட் இருந்தாலும் இவ்வளோ வந்ததே எனக்கு வந்து அப்படியே ஆனந்தமாக அப்படியே பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. இங்கிட்டு 2 கோடு இங்கிட்டு 2 கோடு பட்டர்ஃப்ளைலாம் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதானே சும்மா லோக்கின்னு சொம்படிச்சுக்கிட்டு அப்படின்ற கமெண்ட்டுக்கு எத்தனை லைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 361 லைக்கு. என் மனசில் உள்ள பாரவே குறைஞ்சி போச்சுடா. உண்மைதாங்க, சும்மா லோக்கி எதுக்கு எடுத்தாலும் லோக்கி யூனிவர்ஸ் கன்ஃபார்ம். லோக்கி ஃபஸ்ட்டு படம் லோக்கி, மாநகரம் டாப் நாச். ஹைப்பர் லிங்க்கோட வந்த தமிழ் படம், தமிழில் வந்த ஹைப்பர் லிங்க் படம். இதுக்கு முன்னாடி வந்திருக்குது, பட் இருந்தாலும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை, டிஃப்ரெண்ட்டான ஜானர், நல்லா பண்ணியிருப்பாப்ல. செகண்ட் மூவி கைதி. அந்த கைதியோட ட்ரெய்லரை பார்த்துட்டு பிரியாணி தின்றதை பார்த்துட்டு அது வந்து ஒரு புது விதமாக இருந்துச்சு. அதனால வந்து ஐயோ அப்பா அப்படின்னாங்க. எதுக்கு பிகிலோட கிளாஸ் விட்டுருந்தாங்க கைதி. சரி ஓகே படம் நல்லாயிருக்கும் அவன் போயிட்டு இந்த படத்தை பார்த்தோம். படம் ஓகே நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. நான் நல்லா இல்லைன்னா சொல்லவே கிடையாது. ஐயோ அண்ணா, ஐயோ அப்பா, அந்த ஒரு முஸ்லீம் பாய்
இவர் தான் லோக்கி அப்படின்னு பாரில் ஒரு மாதிரி. बच्चियों का जो जहेज है वो भी इनका इन अदालतों में जो है वो लग चुका है और नई आने वाली नस्ल जो है उनको ये चाहिए. அந்த மாதிரி சும்மா இதுக்கு எடுத்தாலும் லோக்கி. அடுத்து இன்னொரு படம் வந்துச்சு, என்னது விஜய் வச்சு எடுத்தாப்புல லியோவா, அதுக்கு முன்னாடி மாஸ்டர். உங்களை விட மோசமானவன்டா பார்கவ். சரி ஓகே, அதுவும் நல்ல படம் தான். லோகேஷ்ட பிடிச்சதே அந்த மேக்கிங், அந்த ஸ்க்ரீன் ப்ளே. அதை தவிர்த்து கதை அப்படின்னா லியோ, மாஸ்டர், இது ரெண்டுலேயுமே என்ன கதைன்னு எனக்கும் புரியலை. ஆனால் இவங்க வந்து ஒன்று மட்டும் எனக்கு புரியலை. அவனா எல்சியூ கன்ஃபார்ம். இன்னும் ஒருத்தன் போட்டிருந்தானே, இந்த விக்ரம் படத்தில் வந்து இப்படி சாஞ்சிட்டு வந்து கமல் படுத்திருந்தாராம். அதனால் லியோ படத்துலையும் இப்படி சாஞ்சிட்டு படுத்திருக்காரு. அதனால் ஒரு மீம் பேச்சுக்காரன் போடுறேன், எல்சியூ கன்ஃபார்ம் அப்படின்னு. என்னை பார்த்தா நான் ஜோக்கர் புண்டன் நெத்தியில் எழுதி விட்டுருக்குறா, ஏன் ஒரு லோக்கி எடுக்கிறாரு அதனால் எல்சியூ கன்ஃபார்ம்னு சொல்லி சொல்லேன். என்னங்கடா எதுக்கு எடுத்தாலும் லோக்கியை பிடிச்சிக்கிட்டு உருவுறது. சரி ஓகே, லோக்கி ஒரு நல்ல டைரக்டர், பட் அவர் தான் நல்ல டைரக்டர்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? அதனால தான் இந்த கமெண்ட்டு. அதுக்கு ஒருத்தர் வந்து ரிப்ளை கமெண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மெச்சூரிட்டி லெவல். தேங்க்ஸ் ப்ரோ. இன்னொரு கமெண்ட் பண்ணியிருக்கேன், அவனுக்கு அடுத்த ரவுண்டுக்கு சுருதி தேவைப்படுது போல், அதுதான். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அந்த இது ஒரு இப்போ படம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களே, ஸ்ருதிஹாசனும் லோகேஷ் கனகராஜும் சேர்ந்து, அதில் என்னடா எக்ஸ்பிரஷனு, லோகேஷ் கனகராஜோட எக்ஸ்பிரஷனு என்னடா என்னமோ பிடிச்சி இழுக்கிறாங்க, ஏன்டி இழுக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனு, அதுக்கு இவங்க ஃபயர் விடுறாங்க. அடுத்த வீடியோ, இது ஒரு ஹோல்சமான வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அதுக்கடுத்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்கேன்றதை நீங்களே பாருங்கள், நானே காமிக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலுமே இது ஒரு ஹோல்சமான ஒரு வீடியோ. பின்னாடி அவங்க அம்மா சிரிக்கிறது. இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் சிரிப்பு வரும். அதான் ஒரு ஹோல்சமான வீடியோ. இதுக்கு நான் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்கடா கமெண்ட்டை காணா டேய், திஸ் வீடியோ நெவர் கெட்ஸ் ஓல்ட்ரா. உண்மையிலே இந்த வீடியோ எப்போ பார்த்தாலுமே சிரிப்பு வரும். இது ஒரு ஹோல்சமான வீடியோ. அதுக்கான கமெண்ட், அந்த கமெண்ட்டுக்கான லைக் என்னென்னா 21 லைக். இது ஒரு ஹோல்சமான வீடியோ. அடுத்த வீடியோ, இப்போ நான் தாங்க, இப்போ நான் அடிச்சே ஆகணுங்க, இப்போ நான் விட மாட்டேங்க. ஐயோ, இது ஃபஸ்ட்டு ஒரு மீம், எக்ஸ்பிரஷன் கிங். இந்த மீம் என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மீம் என்னன்னு பாருங்கள், நான் கமெண்ட் பண்ணிக்க சொல்கிறேன். எக்ஸ்பிரஷன் கிங்கு, செம்ம எக்ஸ்பிரஷன் கிங். நீ ஹீரோ ஆனது மற்ற ஹீரோவுக்கு தான் எப்படி முன்னாடி ஒரு நேம் இருக்கோ அது மாதிரி உனக்கும் எக்ஸ்பிளைன் என்ன முடியும். செம்ம எக்ஸ்பிரஷன், அதுதானா? அது பிரியான்னு வச்சுருக்கீங்களா, ஹேக்கரி தான் இருப்பாங்க. ஒரு வேளை இவனுக்கு கமெண்ட் பண்ணிக்கிறா போல். பிரியான்னு ஒரு ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு இவனே சரி இதுதான் நம்ம இது பண்ணி கமெண்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மனசில் என்ன இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இவனே கமெண்ட் பண்ணிக்குவான் போல். அந்த மாதிரி இதுக்கு நான் என்ன கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா, கீழே என்ன விடாது, இதுக்கு ஒரு லைக்கு கூட இல்லை, பட் இருந்தாலும் இவனை அடிச்சே ஆகணுன்றதுக்காக இந்த கமெண்ட்டை நான் எடுத்து உங்களுக்காக அந்த இது பண்ணுறேன். இவன் நான் அடித்தேன், இவன் என்னென்ன எனக்கு புரியலைங்க. என்னங்க இவன் யாருங்க? ஃபஸ்ட்டு இவன் மணிக்கணி அஃபிஷியல்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்க.
இப்போ வந்து எல்லா இன்டர்வியூலேயும் வந்து நான் அவளை தவிர அவளுக்கு அடுத்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்டர்வியூலேயும் ஒரு இது சொல்லிகிட்டு இருக்கேன். இவன் பண்ணுற கிரிஞ்சு இருக்குது. ஷூ சரி என்னமோ கிரிஞ்சு பண்ணிட்டு போய் தொலைங்கடா. இவனுக்கும் ஒரு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்கள். ஒரு சத்தியமாக சொல்கிறேன். இன்னொரு மீம் ஒன்று படித்தேன் நான். அதாவது செஞ்சுட்டா போஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் பேஜில் ஒரு மீம் போட்டிருந்தாப்புல. அதாவது இவனோட வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அதை வந்து ஒரு போஸ்ட்டாக போட்டு என்ன ஜென்மங்கடா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாப்புல. அது என்ன கமெண்ட்டு அப்படின்னா, ஒரு பிள்ளை வந்து இவனுக்கு கமெண்ட் பண்ணுது. எப்படின்னா, அண்ணா இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணன் வந்து இறந்துட்டான், மதியம் வரைக்கும் அங்கே தான் இருந்தேன், வீட்டில் தான் இருந்தேன், இன்றைக்கி நீ காலேஜ் வரேன்னு சொல்லிவிட்டு மதியம் அந்த அண்ணன் டெத்தில் இருந்துட்டு நான் வந்துட்டேன், காலேஜுக்கு வந்துட்டேன், ஆனால் உன்னை பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கா. எவ்வளோ கேவலமான ஜென்மங்க இவளுகெல்லாம். எனக்கு ஒன்று மட்டும் புரியல, எப்படி ஒரு அண்ணன் இறந்துட்டான், மதியம் வரைக்கும் அங்கே இருந்தாலாமா, அதுக்கப்புறம் வந்து இப்போ காலேஜுக்கு வந்தாலாமா, இந்த எக்ஸ்பிரஷன் கிங் வந்து கிளம்பி போயிட்டு அப்பலையாமா, அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காளாமா. மச்சம் யாரா கொத்த யாரா அவனுங்க, என்ன ஜென்ம குதிர்ந்தில்லை இவங்க சத்தியமாக. இந்த ஃபேன்ஸு இவனுக்கு என்னடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டே தயவுசெய்து சொல்கிறேன்டா, இவனுக்கும் ஃபேன்ஸாக இருக்கீங்க பார்த்தீங்களா? இவன் இந்த பிடிஎஸ் எல்லாம் பிடிஎஸ் ஆர்மி ஃபஸ்ட்டு உங்களை அடிக்கணும்டா, உங்கள்கிட்ட ஆரம்பிச்சதான்டா இவங்க. சும்மா போட்டுக்கிட்டு அண்ணன் இவன் அதுக்கு ரிப்ளே, அண்ணனுக்கு தங்கச்சி ஃபேன்ஸ் அதிகம், அண்ணா பாப்பா லவ், உடன்பிறவா உயிர்கள் போட்டுக்கிட்டு எனக்கு ஆத்திரம் அடங்கலைங்க அந்த ஜட்ஜத்தான் அப்படின்ற மாதிரி. இவங்கள என்ன தான் பண்ணாலும் இவன் போய் தொலைங்கடா. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் அழகாக இருக்க மாட்டீங்கடா. இவனுக்கும் ஃபேன்ஸாக இருக்காளுங்க பாருங்கள். சொல்கிறேன் மக்களே, இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் லவ் பண்ணும்போது ஒரு பிள்ளையை லவ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிஎஸ் ஃபேனான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து மணி ஃபேனா அப்படின்னு கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் செத்தா கூட ஐயோ மணி அண்ணா வந்து காலேஜுக்கு வந்திருக்காரு, மதியம் வரைக்கும் இருந்த சடங்கு முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போயிடுவாளுங்க. இவனை என்ன அடித்தாலும் எனக்கு ஆத்திரம் அடங்காது. போங்கடாங்கிட்டு. அடுத்த வீடியோ, இது ஒரு வன்மை வீடியோ தான். இந்த வீடியோ என்னன்னு பாருங்கள், அப்போ நான் கமெண்ட் காமிக்கிறேன். அத்தை இருக்கிறீங்களா? இதோமா உங்க அண்ணன் பையன் வந்திருக்கான் பாரு. யாரா அது? நீயா? இல்லப்பா வந்துட்டுக்குற, இப்பதான் தெரியுது அத்தை, இப்பதான் வழி தெரிஞ்சிச்சா? ரொம்ப பசி இருக்குது அத்தை, வீட்டுல கூட யாரும் இல்லை செய்யணும் கூட, அதான் சாப்பிடலான்ட்டு ஃபுல் கேஸ்ட்ரிக் ஆயிடுச்சு அத்தை. வேறலாம் அது சாப்பாடா? எங்களுக்கே இல்லை இங்க. எனக்கு ஒன்றும் புரியல, சாப்பிட்லான்னு வந்து ஃபுல் கேஸ்ட்ரிக்காக இருக்குத்த, கேஸ்ட்ரிக்காக இருக்கிறனால சாப்பிட வந்திருக்கேன் அத்தை, ரொம்ப கேஸாக இருக்குது, வயிறு ஃபுல்லாக கேஸாக இருக்குது, கொஞ்சம் ஃபேட் போக முடியல, அதனால் நீங்கள் சோறு போடுங்க அத்தை. குட் கண்டென்ட். சாப்பிட்றதுக்கு நாங்கள் எங்கே உங்களுக்கு கொடுக்குறது? சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, போங்க, எல்லாம் காலியாக கிடக்குது. இல்லை ரொம்ப பசி எடுத்துச்சு சாப்பாடு, அதான் இங்கே வந்து சாப்பிட்லான்ட்டு. போங்க, உங்களுக்கு எங்க சோறு போடுறது? எங்களுக்கே சோறு இல்லை, உங்களுக்கு எங்க இங்க? உங்க அப்பா இந்த வரலட்டா மரியாதைங்க, சோறு இல்லை, ஒன்னே இல்லை, போங்க இங்கேருந்து. எங்க அண்ணனே போயிட்ட பிற்பாடு உங்களுக்கு எந்த சோறடா நாங்க போறது? இதுக்கு மேல எந்த அண்ணன் இல்லை, எதுவும் இல்லை, நீங்க போங்க. நீங்க யாரோ நாங்க யாரோ, போங்கடா அங்கிருந்து. அவங்க வேற வந்துருவாங்க, கறி கிரியெல்லாம் சோத்துக்கு வந்துருவாங்க. அப்புறம் இது ஒரு கண்டென்ட்டாடா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கடா, எந்த வீட்டிலாச்சும் இப்படிலாம் பண்ணுவாங்களாடா? சரி இப்படி அது நான் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்கள் கண்டென்ட்டுக்கு நியாயம் வேணாமாடா, இப்படிலாம் யாராச்சும் சொல்லுவாங்களாடா? ஃபேக்ட்டு தான். ஃபஸ்ட்டு இப்படி யாராச்சும் சொல்லுவாங்களா? ஒரு நியாயம் வேணாமாடா, என்னடா அது கண்டென்ட்டு? அது கீழே இருக்க கமெண்ட்டு, அப்பா கூட பிறந்த அத்தைகள் யாரும் இப்படி கூறுவதில்லை,
அப்பாவுக்கு இணையாகவும் அத்தையும் இருப்பார்கள். என்னுடைய அத்தை எப்பொழுதும் பெஸ்ட்டு தான். உண்மையிலே அத்தைன்றவங்க வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. டாட் சைடு ரிலேட்டிவ், மாம் சைடு ரிலேட்டிவ் வந்து கொஞ்சம் நல்லா அன்பாக இருப்பாங்க. டாட் சைடு ரிலேட்டிவ் தான் கொஞ்சம் டாக்ஸிக்காக இருப்பாங்க. பட் இருந்தாலுமே அப்பா இறந்துட்டாரு, சோறு கூட கொடுக்க மாட்டாங்களாடா. அதுக்கு லைக்கு பாரு 83K லைக். அதுக்கு கீழே இன்னும் ஆமாம் சில ரிலேட்டிவ் இப்படி தான் இருக்காங்க, ஆமாம் ஃபேக்ட், எனக்கு இப்படி நடந்திருக்குது, உண்மைதான் அண்ணன், இட்ஸ் ட்ரூ ப்ரோ உண்டாமைங்களா. ஏங்கடா இதில் இன்னொன்று ஃபேக் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ பண்ணுவேன். மச்சான் ஏன்டா இவங்க கூடலாம் சேர்ந்துருக்கு, அவன் ட்ரெஸ்ஸை பாடுறா, ஏய் மச்சான் உன்னை எனக்கு இப்போ தான் தெரியும், இவன் சின்ன வயசுலேருந்து தெரியும்டா, அதனால் அவன் உங்களோட சேரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிஜிஎம் போடுவாங்க. பிஜிஎம் போட்டு ஸ்லோமோ போட்டு நடந்துக்கிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நடப்பாங்க. மனசில் இருக்க வன்மத்தில் தீர்த்தாச்சு. அடுத்த வீடியோக்கு போயிடுவோம். வீடியோவோட கடைசி வீடியோ. இது வந்து ஒரு ஹோல்சமான வீடியோன்னு இது வந்து ஹோல்சம் இல்லை, நான் பண்ண கமெண்ட்டு ஒரு ஹோல்சமான ஒரு கமெண்ட். என்ன வீடியோன்னு பாருங்கள். நம்ம திருச்சி ஸ்லாங்கில் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்பீஸ் திருச்சி 180 360 என்ன கணக்கு இது? திருச்சியை பாதி கவர் பண்ணால் 180யா? திருச்சி ஃபுல்லாக கவர் பண்ணால் 360யா? ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்டு தான் ஒய்யே ஒழுக்க அப்படின்னு. அது 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 திருச்சி பாஷை தான். பட் நான் பண்ண கமெண்ட் என்ன அப்படின்னா, கீழே ஒல்கட்டா பையன். உண்மையிலேங்க ஒல்கட்டா பையன்றது திருச்சிக்காரங்களுக்கு வந்து இது வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஒல்கட்டா பையனா ஒழுக்கமற்ற பையன் அப்படின்னு கிடையாது, அது ஒரு பேர்டு, அது ஒரு கெட்ட வார்த்தை. ஓகே மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். எவ்வளோ வன்மத்தை கக்க முடியுமோ அவ்வளோ வன்மத்தை கக்கியாச்சு. மணியை அடித்தாச்சு, ரசிகர்களின் ரசிகரை அடித்தாச்சு. பட் இருந்தாலுமே ஆசை அடங்க மாட்டேங்குது. வேறு அதுவே தனியாக எம்டிஎன் ட்ரோல் போட்டாப்புல, அதையும் பார்த்து மன ஆறுதல் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே நான் அடிக்கிற மாதிரி வருமா? இவனை அடித்து நீ பெரிய ஆளாக போறியா? ஆல்ரெடி பல பேர் அவனை அடிச்சிட்டாங்க, அதனால் அடித்த வரைக்கும் போதும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே. டாட்டா, டிக்கி டாக்கி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்.